நண்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் ஓசூர் சட்டமன்ற வீதி லீடர் சார்பாக காலை வணக்கம். இன்றைய தினம் ஓசூர் மாநகரமே திரும்பி பார்க்கின்ற அளவிற்கு வீதி லீடர் சார்பாக மரியாதைக்குரிய சகோதரர் ஜெகதீஷ் அவர்களும் அவருடைய குழுவினரும் ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த விழிப்புணர்வு மாரத்தான் போட்ட மிக சிறப்பாக நடந்து வெற்றி அடைந்திருக்கிறது. இன்றைய தினம் போதையில்லா தமிழகத்தை உருவாக்குகின்ற நம் தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி கடந்த மாதம் வரைக்கும் போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவதன் பணியில் ஈடுபட்டிருந்தோம். அதனுடைய ஒரு பகுதியாக ஓசூர் மாநகரத்திலே போதையில்லா ஓசூரை உருவாக்குவோம் என்ற கொள்கையின் அடிப்படையிலே இந்த மாரத்தான் நிகழ்வு இன்றைக்கு சிறப்பாக நடந்திருக்கிறது. இந்த நிகழ்விலே நூற்றுக்கணக்கானோர் பங்கேற்று இந்த பணியினை சிறப்பித்திருக்கின்றார்கள். மக்கள் மத்தியிலே எவ்வளவு பெரிய விழிப்புணர்வு இருக்கிறது என்பதை பார்க்கின்ற போது காலை 6 மணிக்கே மக்கள் சிறப்பாக திரண்டு நாங்கள் போதைக்கு எதிர்ப்பானவர்கள் என்று அத்தனை சமுதாய மக்களும் ஒன்றிணைந்த பணியை மேற்கொண்டிருக்கிறார்கள். கடந்த ஆகஸ்ட் மாதம் தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட 2800 இடங்களில் வீதி லீடர் சார்பாக பேரணிகள், பொதுக்கூட்டங்கள், மக்களுடைய விழிப்புணர்வு பேரணிகள், மாரத்தான் போன்ற அனைத்து நிகழ்ச்சிகளும் மிக சிறப்பாக நடந்திருக்கின்றன. தமிழகம் போதை இல்லாமல் இருக்க வேண்டும் என்ற காரணம் என்னவென்று சொன்னால், வருங்கால சமுதாயம் சிறக்க வேண்டும், தமிழகம் வளர வேண்டும், தமிழகத்தினுடைய பொருளாதாரம் பெருக வேண்டும் என்பதற்காக நம் தலைவர் அண்ணாமலை அவர்கள் இந்த பணியை மேற்கொண்டார். இந்த மாதம் இன்றைக்கு காலை தூத்துக்குடியிலிருந்து கன்னியாகுமரி வரை இருக்கின்ற 270 கிலோமீட்டர் கடற்கரையை சுத்தம் செய்கின்ற பணியை 5 இடங்களில் தலைவர் அவர்கள் மூலமாக துவக்கப்பட்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கானோர், லட்சக்கணக்கானோர், ஆங்காங்கே இருக்கக்கூடிய அத்தனை சமுதாய மக்களும் ஜாதி, இனம், மதம் பாராமல், அரசியல் என்று பாராமல் சமுதாயத்தை சீர்தூக்கி நிறுத்துகின்ற பணியிலே இன்றைக்கு வீதி லீடர்ஸ் இயக்கம் 2வது மாத கொள்கையாக இருக்கின்ற மரம் நடுதல், நீர்நிலையை சுத்தம் செய்தல், ஆறுகளை தேடி கண்டுபிடித்து, ஏரிகளை தேடி கண்டுபிடித்து தமிழகத்திலே காணாமல் போயிருக்கின்ற 8700 ஏரிகளையும் கண்டுபிடிக்க வேண்டும். அதற்கு நீர்நிலைகளை உருவாக்க வேண்டும். வருகின்ற காலங்களிலே பருவநிலை மாற்றங்கள் மூலமாக உலகம் பாதிக்கின்ற போது, தமிழகம் பாதிக்கப்படுகின்ற போது நாம் அதை தாங்குகிற சக்தி நம் மக்களுக்கு இல்லை. ஆகவே இன்று முதல் கொண்டே இந்த பருவநிலை மாற்றத்தை குறித்து, கிளைமேட் சேஞ்ச், குளோபல் வார்மிங் போன்ற அந்த பணிகளுக்கு ஈடு கொடுக்கின்ற அளவிற்கு, தமிழகத்தை தாக்கு பிடிக்கின்ற அளவிற்கு நம்முடைய சுற்றுப்புற சூழலை உருவாக்க வேண்டும் என்று நம் தலைவர் அண்ணாமலை அவர்கள் தெளிவான பாதைகளை சென்று கொண்டிருக்கிறார்கள். அதுபோலவே அடுத்த மாதம் செப்டம்பர் மாதம் பெண்களுக்கான முன்னுரிமை, பெண்களுக்கான பாதுகாப்பு என்ற தலைப்புகளின் அடிப்படையிலே இந்த வீதி லீடர்ஸ் இயக்கம் அண்ணாமலையுடைய கொள்கையின் சார்பாக அந்த பணிகளை மேற்கொள்கின்ற போது செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு நம் தலைவர் அண்ணாமலை அவர்கள் வர இருக்கின்றார்கள். அந்த மிகப்பெரிய அந்த பணியிலே கிட்டத்தட்ட 20,000 பெண்மணிகளுக்கு தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு இலவசமான காப்பீடு திட்டத்தை அண்ணாமலை அவர்கள் துவங்க இருக்கின்றார்கள். அந்த பணி, அந்த நிகழ்வு, அந்த மாநாடு ஓசூரிலோ கிருஷ்ணகிரியிலோ நடக்கப் போகின்றது. 20,000 பெண்கள், பாதிக்கப்பட்ட பெண்கள், கிராமப்புறங்களில் வாழக்கூடிய பெண்கள், சுய உதவி குழுக்களில் இருக்கக்கூடிய பெண்கள், 100 நாள் திட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்கள், அத்தனை ஏழை பெண்களையும் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு ஒரு வாழ்வுரிமை பாதுகாப்பிற்காக இந்த பணியை வீதி லீடர்ஸ் மேற்கொள்ள காத்திருக்கிறது. ஆக இந்த பணிகளெல்லாம் சிறக்க பத்திரிகை துறை நீங்களும் எங்களோடு இணைந்து பணியாற்றுவதற்கு, ஒத்துழைப்பதற்கு, போதையில்லா சமுதாயத்தை உருவாக்குவதற்கு, சுற்றுப்புற சூழலை பாதுகாப்பதற்கு, பெண்களினுடைய பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கு ஓசூர் மாநகரம் இன்றைக்கு இந்த பணியை மேற்கொண்டிருக்கின்ற அடிப்படையிலே உங்களை காண்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.